ஆபரேஷன் சிந்தூர் சொல்லி அடித்த இந்தியா. நள்ளிரவில் நடந்தது என்ன? நேற்று நள்ளிரவு 1:28 மணிக்கு இந்திய ராணுவம் ஒரு எக்ஸ் தளத்துல வீடியோவை வெளியிடுறாங்க. ரெடி டு ஸ்ட்ரைக் ட்ரைன் டு வின் அப்படிங்கிற கேப்ஷனோட அந்த வீடியோ வெளியாகும். இந்த வீடியோ வெளியாகி சில நிமிடங்கள்லேயே பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள்னு மொத்தம் 9 இடங்கள்ல இந்திய ராணுவம் அதிரடியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கும் இடையேயும் எப்போது வேண்டுமானாலும் போர் நடைபெறலாம் அப்படிங்கிற பதற்றமான சூழல் நிலவி இருந்தது. இதனாலதான் கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ராணுவம் போர் ஒத்திகை நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில இன்றைக்கு கிட்டத்தட்ட 244 இடங்கள்ல இந்தியா முழுக்க போர் ஒத்திகை நடைபெறவிருக்கு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இன்று அதிகாலை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை, அதிலையும் குறிப்பா உளவுத்துறையினுடைய தகவல் அடிப்படையில தீவிரவாதிகள் அதிகம் முகாமிட்டிருந்த பகுதிகளை குறிவச்சு இந்தியா தாக்குதல் நடத்தியதுல லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புகள் மட்டுமின்றி மொத்த பாகிஸ்தானுமே ஆடி போயிருக்கு. இந்த தாக்குதல்ல தீவிரவாதிகள் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. அது மட்டும் இல்லாம லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கு. இந்தியாவிலும் பஞ்சாப், குஜராத், காஷ்மீர் உள்ளிட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் அறிவிச்சிருந்தார். அந்த வகையில பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தவும் அதற்கு பதிலடி கொடுக்க இந்தியாவும் தயார் நிலையில இருக்காங்க. ஆனா 2 நாடுகளுமே எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளையோ எல்லை தாண்டிய தாக்குதல்களையோ ஈடுபடாம இருக்கணும் அப்படின்னு உச்சபட்ச ஒரு எச்சரிக்கையை ஐநாவும் அறிவிச்சிருக்காங்க.